Hi hello friends, welcome to my channel. என் நேம் அஜித். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்கலாம்னா இன்ட்ரோ வீடியோ எப்படி ஈஸியா மேக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அது 50 இன்ட்ரோ வீடியோ எப்படி ஈஸியா மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்க தம்ப்நெயில்லே பார்த்திருப்பீங்க. நான் வந்து இந்த வீடியோல வந்து ஈஸியா எப்படி இன்ட்ரோ வீடியோ கிரியேட் பண்றேன்னு சொல்றேன். நீங்க வந்து ஒரு YouTube சேனல் வச்சிருக்கீங்கன்னா அது வந்து ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பனா தான் உங்களுக்கு புரியும். YouTube சேனல் இல்லைனாலும் பரவாயில்லை வீடியோ பாருங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியா இன்ட்ரோ வீடியோ மேக் பண்றேன்னு தெரிஞ்சிரும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணி வச்சிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பனா தான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து தவறாம நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இன்ட்ரோ வீடியோ எப்படி மேக் பண்றேன்னு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. போய் பாருங்க. இதுக்கு தேவையான PixalLap குள்ள போய்க்கலாம். PixalLapோட ஆப் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த ப்ளஸ் சிம்பலை கொடுத்துக்கலாம். மேலே இருக்கு பாருங்க. ப்ளஸ் சிம்பலை கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கங்க. டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேலரியில் வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும். நம்ம லோகோ வந்து பிஎன்ஜியாக இருக்க லோகோ வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் லோகோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என் லோகோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பிஎன்ஜியாக பண்ணி வச்சுருக்கிறது வந்து எடுத்துக்கோங்க டிரான்ஸ்பரண்ட்டாக. நான் வந்து என் லோகோவை எடுத்துக்கிறேன் கேலரியில். நான் எப்படி லோகோ கிரியேட் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோ நான் போடுறேன், அதில் பாருங்கள். இதை நான் எப்படி உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரனோ அதேமாதிரி அதையும் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லி தருவேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு மேக் பண்ணுறேன்னு தெரியாமல் போயிடலாம். நான் வந்து லோகோவை எடுத்துக்கிறேன். லோகோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லோகோ வந்து பிக்சல் வந்துருச்சு. கரெக்டாக நம்ம வந்து சைஸ் அலைன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நம்ம பேக்ரவுண்ட் இமேஜோட சைஸ் மாற்றணும். ஸோ வந்து நம்ம இப்போ மாற்ற வேணாம். நான் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டெலாம் எழுதிட்டு மாற்றிக்கிறேன். நான் அஜித் டெக் அஃபிஷியல்னு எழுதிக்கிறேன். உங்கள் சேனல் நேம் எழுதிக்கோங்க. என்ன சேனல் நேமோ அந்த நேம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்ருங்க. அப்படின்னா தான் PixalLapல வந்து எழுத்து வந்து ஃபுல்லாக தெரியும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கரெக்டாக லோகோவை செட் பண்ணிட்டு இதை இழுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக இது வந்துடும். அடுத்து நம்ம வந்து ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னு வெயிட் பண்ணுங்கள். ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷனில் ஏ கொடுத்துட்டு அதில் ஏபின்னு போட்டு ஃபாண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி கலர் சூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஏபின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபாண்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எது வேணால் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஃபஸ்ட்டு இருக்க இந்த ஃபாண்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. இதவே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே வந்து எடிட்டிங் டுட்டோரியல் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் சேனல் அந்த மாதிரி எழுதுங்க. நான் அதை காப்பி பண்ணிவிட்டேன். டபுள் டேப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து எடிட்டிங் தமிழ் டுட்டோரியல்னு போகிறேன். டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்ருங்க பின்னாடி. ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து அதை சைஸை ரொம்ப சின்னது பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் அந்த இது பார்க்க நல்லாயிருக்கும். கரெக்டாக ரொம்ப சின்னது பண்ணிவிட்டு அது கீழே வர மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ லோகோவை கரெக்டாக வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் சைஸ் வந்து நான் லாஸ்ட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்து வந்து கலர் சூஸ் பண்ணுறதா இருந்தால் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு கலருக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு சொல்லிக்காமல் கேட்காக. நான் இதையும் பிளாக் கலர்லேயே சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இதுக்கு ஸ்டோக் ஆட் பண்ணுறது இந்த மாதிரி பார்ப்போம். ஸ்டோக்கில் போய் இது வந்து என்ன கலர் ஸ்டோக்குனா நான் ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். லோகோக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்குவோம். அவ்வளோதான், ப்ளூ கலர் வச்சாச்சு. அதுக்கு நான் ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். நான் மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன். ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்கலாம். நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது உங்கள் லோகோ கலர் என்ன வேணால் வச்சுக்கோங்க. நான் ஒயிட் அண்ட் பிளாக் அண்டு ப்ளூவில் செலக்ட் பண்ணுறதுனால நான் ஒயிட் வச்சுக்கிறேன். ஒயிட் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். பின்னாடி ஒயிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து ஷேடோ ஆன் பண்ணலாம். மூணாவதாக இருக்க ஆப்ஷனில் போய் லோகோவுக்கு வந்து ஷேடோ ஆன் பண்ணிக்கலாம். ஷேடோன்னு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா எனபிள் கொடுத்துக்கோங்க. அது வந்து என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் பிளாக் கலர் கொடுத்து அந்த பிளர் ரேஞ்ச் வந்து அதிகமாக வச்சுக்கிறேன். அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சென்டர் பொசிஷனில் இருக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இமேஜ் வந்து எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்க அந்த லேயராட்ட கொடுத்து எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு கீழே இருக்க ரைட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு அந்த மெர்ஜ் பண்ணுறதில் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிரும். ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே இமேஜாக வரும். இப்போ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இமேஜாக வந்துச்சு. இது மட்டும் நம்ம சென்டர் பொசிஷனில் இருக்கான்னு பார்க்க மேலே இருக்க அந்த பாக்ஸாக இருக்க தொட்டு கீழே இருக்க அந்த மேக்னெட்டிக்காக இருக்க சிம்பிளை தொட்டிங்கன்னா இது வந்து சென்டர் பொசிஷன் காமிச்சிடும். இப்போ நம்ம இமேஜ் சைஸை மாற்றலாம். இமேஜ் சைஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்து கஸ்டம் இருக்கிறதில் யூடியூப் தம்ப்நெயில்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம யூடியூப் சைஸில் தான் வந்து நம்ம இது பண்ணுவோம் இன்ட்ரோ வீடியோ. கரெக்டாக சென்டர் பொசிஷனில் இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சென்டர் அந்த 2 பாயிண்ட்டும் வந்து இந்த ரெட் கலர் பாயிண்ட் 2 வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் சென்டர் பொசிஷன். அவ்வளோதான், சென்டரில் வச்சாச்சு. சேவ் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. சேவஸ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்து கஸ்டம் இருக்கிறதில் வந்து நம்ம வந்து அல்ட்ரான்னு சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கெயின் மாஸ்டருக்குள்ளே போகலாம்.
Kinemaster லேட்டஸ்ட் வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து 1960 ஏசியை கொடுத்துக்கலாம். யூடியூப் தம்ப்நெயில் சைஸு. மீடியா போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஒயிட் கலரில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அடுத்து இன்னும் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நடுவில் இருக்குது பார்த்திங்களா அந்த பாக்ஸ் ஆட்டை, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்லேஷன் அதில் தான் இன்ட்ரோ வீடியோ மேக் பண்ண போகிறோம். இந்தமாதிரி நான் 50 இன்ட்ரோ வீடியோ இருக்கும், நீங்கள் ஒன்றா வச்சு பாருங்கள். 50 ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும், வச்சுட்டு இந்தமாதிரி இன்ட்ரோ வீடியோ வரும். நான் இந்த சைஸை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போனா தான் மினிமம் 3 செகண்ட் 4 செகண்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்ட்ரோ வீடியோ ஈஸியாக க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். வெரி சிம்பிளாக இருக்கும். இந்தமாரி 50 ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும், நீங்கள் ஒன்றா வச்சு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் ஒன்றா. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அனிமேஷனாட்ட இன்ட்ரோ வீடியோ வருது. அடுத்து இன்னொன்று நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு இன்ட்ரோ வீடியோ க்ரியேட் பண்ணுறாங்க, இந்தமாதிரி இன்ட்ரோ வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். பார்க்க நீட்டாக இருக்கும். நான் ஒன்றா வச்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் சொல்கிற ஃபுல்லாக கேளுங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிளாக இருக்கும். இந்தமாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த சைஸ் வந்து ஃபுல்லாக வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு மினிமம் 4 செகண்ட் 5 செகண்ட் வரும். இன்ட்ரோ வீடியோனா 4 செகண்ட் 5 செகண்ட் தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா நிறைய இது நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக. இதை பாருங்கள், இந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் வந்து இந்த 3Dன்னு இருக்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்க எப்படின்னு. பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆட்டை வரும், நிறையா இருக்குது இதில். நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது நான் வச்சு காமிக்கிறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இன்ட்ரோ வீடியோ க்ரியேட் பண்ணுறதுனா தேவையில்லை. இதை பார்க்கவே ப்ரொஃபஷனலாக இன்ட்ரோ வீடியோ க்ரியேட் பண்ணாமே இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இந்தமாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் உங்களுக்கு என்ன கலரோ அந்த கலர் மாரி ஃபஸ்ட்டு கலர் அந்த பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ப்ளூ கலரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த PixalLapலேயே ப்ளூ கலரில் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா கெட் மோர் கொடுத்துக்கோங்க. நெட் ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நெட் ஆன் பண்ணிக்கிறேன். நான் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு கெட் மோர் கொடுங்க. கெட் மோர் கொடுத்தீங்கன்னா Kinemaster அசெட்ஸ்குள்ளே போகும். வெயிட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து வந்து லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோ போகிறேன்னா ஈஸியாக எப்படி லோகோ க்ரியேட் பண்ணுறதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது கொஞ்சம் லேட் ஆகும். Kinemasterல ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வந்துருச்சு, லோடிங் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வந்துருச்சு. ட்ரான்ஸ்லேஷன் நிறையா இருக்கும் இதில். பார்த்தீங்கன்னா 50க்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். மினிமம் 50 இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிறது. நான் நான் இன்ஸ்டாலில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி டவுன்லோட்னு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறக்காக எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இது ஒன்று தான் இன்ஸ்டால் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அங்கே வந்திருக்கும் Kinemasterல. நம்ம ட்ரான்ஸ்லேஷனை கொடுத்துக்காங்க. செலக்ட் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா க்ளவுடுன்னு, அதை கொடுத்திங்கன்னா வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்தமாதிரி இன்ட்ரோ வீடியோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்குது. இதுலேயே 4 இருக்குது. பார்க்க உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து இது வந்து வெரி ஈஸியான ஒரு சிம்பிளான விஷயம். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணாலும்.